இப்பொழுது இருக்கிற நிலை அல்ல. சில உன்னத பொறுப்புகளை, சில உன்னத பதவிகளை, தேவ ராஜ்யத்துக்கென்று சில உன்னத ஸ்தானங்களை கர்த்தர் உனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு இன்று உனக்குள்ள துவங்கினது, இந்த துவக்கம் ஒரு கடுகு விதை அளவுதான். ஆனால் இது வளர போகிறது, இது பெருக போகிறது. அதுல வந்து நெஞ்சு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, நிமிந்திரக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் அவருக்கு யார் தான் வேணும், நான் தான் வேணும். அவுட்டு, அங்க அவுட்டு. அதனாலதான் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நாங்கள் அதுவும் எப்ப சொல்லணுமா, கட்டளையிட்ட எல்லாம் முடிச்சிட்டு. என்ன வார்த்தைங்க, நம்ம ஒண்ணு முடிக்காமலே சாவியை வச்சு கறக்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா, சாவியை போட்டு திறக்க கூட நமக்கு தெரியாது. நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லணும். அப்பிரயோஜனமான unprofitable servant. என்ன வேர்டுங்க அது? ஆண்டவரே, அது என்னன்னா, அப்பா எல்லாத்தையும் ஒருத்தர் செஞ்சு முடிச்சிட்டு என்ன சொல்லணுமா, என்னால உங்களுக்கு ஒரு லாபமும், என்னால உங்களுக்கு ஒரு லாபம். யார்கிட்ட சொல்றாருங்க? ஜீசஸ். எல்லாருக்குள்ள இந்த கடுகு விதையில விசுவாசம் விதைக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் இது மரமாய் வளர பணிந்தாவி உள்ளவர்களிடத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தையில் அப்படி ஸ்ட்ரக் ஆகிறேன். என்னால உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லையப்பா. ஃபாதருடைய பாட்டினால சபைகள் உயிர் பெற்றிருக்கிறது. பாடல் ஊழியத்தில் ஒரு பெரிய ரிவைவலே கொண்டு வந்த ஒரு தேவ மனிதர் கர்த்தர் யூஸ் பண்ண. அவர்கிட்ட ரீசெண்டா பேசும்போது சொன்னார், இன்னும் ஒன்றும் பார்க்கலையேப்பா அப்படின்னு. இன்னும் ஒண்ணுமே பார்க்கலையே. அன்ப்ராஃபிட்டபிள் சர்வெண்ட், எல்லாம் செய்து முடித்தவன் ஆண்டவர் சொல்றார் என்று சொல்லுங்கள். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், பவுலுடைய காஸ்பல், பவுல் வந்தாலே சொல்லுவாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் வராங்க. அவர் சொல்றார், அது என் கடமை, செய்ய வேண்டிய கடமையை மட்டும்தான். அதை நான் செய்யாம இருந்தாதான் எனக்கு பிரச்சனை. பணிந்தாவி உள்ளவர்கள், ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யோபு 37:24 சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் எண்ணத்தில் ஞானிகளா இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்கவே மாட்டார். தங்கள் எண்ணத்துல இவனை விட நான் பெஸ்ட் அப்படி ஒருத்தர் நினைக்கிறான் தெரியுமா, அவனை கர்த்தர் சொல்லுங்க அந்த எவர்களையும், அது யாரா இருந்தாலும் சரிதான், தங்கள் எண்ணத்துல ஞானி. அதனாலதான் வேதம் சொல்கிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, தீமைக்கு விலகு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7 இருக்கு. யோபு 37:24 எல்லாரும் இந்த வசனத்தை பார்த்தீங்களா? தங்கள் எண்ணத்தில் ஞானியா இருக்கிற எவர்களையும் அவர் என்ன செய்ய மாட்டார், மதிக்கவே மாட்டார். இந்த இடத்துல நான் மட்டும் இல்லைன்னு ஆண்டவர் சில ஞானத்தை நம்ம மூலம் வெளிப்படுத்தி இருப்பார். ஓகே, அப்ப அதனால ஒரு காரியம் சக்சஸ் ஆயிரும். சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுதான் ஒரே பேச்சா இருக்கும். அப்படி பேச்சு வரும்போது நம்ம உடனே என்ன சொல்லணுமா, அன்ப்ராஃபிட்டபிள் சர்வெண்ட். உடனே நம்ம வந்து கர்த்தர் அன்று என் மூலமா இப்படி ஒரு காரியத்தை நான் மட்டும் இல்லாம இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தங்கள் எண்ணத்தில் ஞானியா இருக்கிற எவர்களையும் மதிக்கவே மாட்டாராம். சிதேக்கியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆகாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றான், கர்த்தர் உங்க கையில சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார்னு. இந்த சிதேக்கியா சொன்னதை கேட்டு மற்ற 400 தீர்க்கதரிசிகளும் எல்லாரும் சேர்ந்து ஆமான்னு சொல்லிட்டு அவனுக்கு இசைவா சொன்னார்கள்.
மீகாயா வாரான். மீகாயா வந்துட்டு சொல்றான், இல்லை இன்னையோட கதை முடிய போகுதுன்னு. சிதேக்கியாவுக்கு கோவந்து பொட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவான். 1 ராஜாக்கள் 22:24 கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி நினைப்பு என்ன தெரியுமா? என்ன இருந்தாலும் நான் தான் இங்க சீனியர், நான் தான். அதனாலதான் மீதி 400 பேரும் அவன் சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு, அப்ப இவர் சொல்லிதான் நடக்கும். நம்மள அதையே அடிச்சு விட்டுருவோம். 400 பேர் ரெடி ஆயிட்டான். மீகாயா வாரான், சொல்றான், இல்ல இந்த யுத்தத்தில் உங்க கதை முடிய போதுன்னா சிதேக்கியாவுக்கு என்ன வந்துட்டு கோவம் வந்துட்டு, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்ன விட்டு உன் வழியா பேசுவார். ஆமென். நான் தான், என்ன தவிர ஒண்ணும் இல்லை. இந்த எண்ணத்தை கர்த்தர் மதிக்கவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பணிந்தாவே வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகம் படிக்கும் போது இன்னைக்கு கரண்டா நடக்கிற காரியம் அதுல ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. நாளை நடக்க போகும் காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எழுத தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தும் போது அந்த மனிதனை முதலாவது ஆவிக்குள்ளாக்கினார். ஆவிக்குள்ளாக்கப்பட்ட யோவான் செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுகிறான். இவனை தான் யூஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. செத்தவனை போல பாதத்தில் விழுகிறான். ஆமென். உயிரோடு இருக்கிறவங்க மூக்குல பஞ்சு கொண்டு வச்சு பாருங்க. செத்தவன் மூக்குல வைங்க, ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியா வைக்கலாமா வைக்கலாம். உயிரோடு இருக்கிறவங்களை தூக்கி ஃப்ரீசர்ல வைங்க, முடியுமா? முடியாது. செத்தவங்களை வைக்கலாம். கர்த்தர் என்ன யூஸ் பண்ணணும்னா அதான் நொறுங்குண்டு பணிந்து. எப்பொழுது அவன் செத்தவனை போல பாதத்தில் விழுகிறானோ, வெளிப்படுத்தல் 1:17 முதல் பார்த்தார். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவரை பார்க்கிறான், மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் குத்து விளக்கு நடுவிலே இப்படி உலாவிட்டே இருக்கிறார். இங்கும் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிட்டே இருக்கிறார். இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவருக்கு முன்னாடி செத்தவனை போல விழுகிறான். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, நான் அவரை பார்த்ததும் என்னை தொட்டார் என்றல்ல, அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பாதத்தில் நீ விழ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நீ பணிய. முழங்கால் யாவும் அவருக்கு முன்னாக முடங்கும், நாவு யாவும் அவரை அறிக்கை செய்யும். கர்த்தர் உன்னை ஆவிக்குள்ளாக்கி, அதான் ஆவிக்குள்ளானவனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அவன் அவருக்கு முன்னாடி செத்தவனை போல. அதாவது இது யோவான்ங்க, இது யோவான், இது ஜீசஸ். ஓகே, இப்போ எத்தனை பேர் நிக்கிறாங்க? 2 பேர் நிக்கிறாங்க. இப்போ யோவான் செத்தவனை போல விழுறான். இப்போ யார் மட்டும் நிக்கிறா? ஜீசஸ் மட்டும். ரெவலேஷன் வரும், அங்கதான் வெளிப்பாடு வரும். ஜீசஸ் மட்டும்தான். அவர் குத்து விளக்கின் மத்தியில் உலாவும் போது இந்த யோவான் அப்படி நிக்கல, செத்தவன போல. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, தகுதி இல்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை இல்லைனா. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அடுத்த வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை. 3 காலங்கள் இருக்கிறது. கண்டவைகள் பாஸ்ட், இருக்கிறவைகள் பிரசன்ட், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள் ஃபியூச்சர். அதன் அர்த்தம் என்ன? எல்லா காலங்களும் அவருக்குள்ள இருக்கிறது. காலங்கள் அவருக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எழுது. இப்ப ஆவியானவருக்கு
இந்த யோவானுடைய கையை பிடிச்சு எழுத வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவன் எப்படி கிடக்கிறான்? செத்தவனை போல. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய சுயம் சாகணும், ஆமென், அடிக்கணும். நம்ம கேட்டோமே, அந்த பலி மிருகம் துண்டங்களாக்கப்பட்டு, துண்டங்களை சந்து சந்தா வெட்டி, அதான் சர்வாங்க தகன பலி. ஆண்டவரே, நீர் சிம்பிள், ஒரே பிரேயர். நீர் என்னிடத்தில் வாசம் பண்ண எது தடையா இருக்குதோ அதை இன்னைக்கு சந்து சந்தா. இன்னைக்கு நம்ம எலியாவா நிக்க போகல, இன்னைக்கு அந்த காளையா வைக்க போறோம். அந்த அக்கினி உன் மேல இறங்கும்.